மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் தம்பிகளே, உறவினர்களே, குறிப்பா தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே, சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப நன்றி என்னை உடனே கூப்பிட்டதுக்காக பச்சன் சார்கள். நான் 2 வருஷமாச்சு ஈவினிங்ல எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறதில்லை. கலந்துக்கணும்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும். பட் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, அதை நான் கொடுத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமா ஒரு 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிடறோம். 7 மணிக்கெல்லாம் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே சினிமா 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகா 9 மணிக்கு. அதனால நான் எங்கேயுமே ஈவினிங்ல அதான் நான் சொன்னேன், வந்தா நடுவில் போகக்கூடாது, அது சபை நாகரிகம் இல்லை. பெரியவங்களாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. நான் உயரத்துல சொல்ல, பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. என்னோட பெரியவங்களாம் இங்க இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தாமா. இல்லையா? அதனால தங்கர் பச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது தெரியல, அந்த நினைப்பு இருக்கிறது இல்ல. தங்கர் பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய இயக்குனர். பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர். ஏன்னா அவர் படங்கள் திரைப்படங்களா நான் பார்த்ததில்லை, ஒரு காவியங்களா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு இளைஞனை ஒரு தகப்ப நடிகனா அறிமுகப்படுத்தணும். ஏன் இவ்வளவு பெரிய நடிகர் அதை செய்யல? அங்கேதான் அவருடைய புத்திசாலித்தனம். தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க அதுல நிறைய அடங்கி இருக்கிறது. ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அதை இன்னொரு இளைஞன்ட்ட கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அங்கேதான் நீங்க செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கூட அதான் நினைச்சேன், நடக்கல. என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை போட்டோ ஷூட் எடுத்துட்டு, நான் இப்ப பிஸியா 90ல பல மொழிகள் அவ்வளவு இதா இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினைச்சேன், நம்மளே நம்ம பிள்ளைய அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது. அதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு போட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த ஆல்பத்தை கையில வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கிட்ட போயிட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்றேன், எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன், இவனை நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட போனேன். யாருமே பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன். அப்பதான் கடைசியா போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்ட்ட போறோம். ஏன்னா அவரு புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமா.
அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்கிறோம். அப்பதான் அவர் சொன்னாரு, நீதான் பெரிய டைரக்டர் ஆச்சையா, நீயே அங்கேயும் இங்கே அழைச்சிட்டு இருக்க, நீயே அவனை வச்சு படம் எடுக்கியா அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நான் கட்டாயமாக அவரை நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனா தங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும், அந்த இளைஞர்கள் மத்தியில போய் ஒரு நடிகனா பச்சக்குன்னு நெஞ்சில நிக்கணும். அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அவரு பாலு மகேந்திரா அவருடைய பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவர் பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக, ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமா கூட நான் ஆசைப்படுறேன். அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும். முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படுறேன். வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தவங்க சொன்னாங்க என்கிட்ட. ரொம்ப ரொம்ப அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. கேள்விப்படும்போதே சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து ஹீரோ, அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு, தன் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும். ஆனா இவரு தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்ட அவர் ஆரம்பிச்சு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த தம்பி இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும், உருவாகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். மற்றபடி இதுல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அழகா எல்லாரையுமே புதுமுகம் போடாம சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும். அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்களை எல்லாம் கூட நடிக்க வச்சிருக்கிறாரு. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பேரன்பும் பெருங்கோபம், அதுலயே கதை, அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையா இருப்பேன், அடக்க நினைச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. அதுதானே கரெக்ட் தானே? கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டில். என்னுடைய ஃபார்முலா தான் அது. என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய குணாதிசயம். நாங்கள்லாம் ஒரே குணாதிசயங்களை கொண்டாடுறோம். அன்புக்கு அடிமையா இருப்போம், அடக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான். எங்க கோபத்தை எங்களாலே அடக்க முடியாது இல்லையா? அப்படியே இருந்து அப்படியே ஜெயிச்சிட்டோம். அது ஒரு விஷயம். சோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா சின்ன படங்கள் தான், சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரையுலகமே திகச்சு போய் நின்றுகிட்டு இருக்கு. அதுலயும் ஒரு மெசேஜ், நீங்க தங்கர் பச்சான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படங்கள்ல எல்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றார். மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார். கத்தி, ரத்தம், வெட்டு, குத்து, அது அவருக்கு தெரியாதது. காவியங்கள், அவர் இந்த படத்தை வழங்குறார் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இப்போ அது போற இடங்கள்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன்.
வருகின்ற எழுத்தாளர்கள், இளைய தலைமுறை எழுத்தாளர்கள், இயக்குநர்கள் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம், வலிமையான ஆயுதம். சினிமா சொசைட்டில அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா நம்ம கையாளணும். ஆனா இப்பெல்லாம் படம் ஓடணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாங்களே தவிர அதுல என்ன நம்ம செய்தி சொல்றோம், மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்றது இல்லை. அந்த படம் ஓடணும், என்ன கதை அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும். நீங்க சினிமா மூலமா என்ன சொல்றீங்க மக்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன சொல்றோம்? சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா. இப்ப அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது, அது வேற விஷயம். எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இயக்குநர்களுக்கும் இருக்கணும் அந்த அக்கறை, நடிகர்களுக்கும் இருக்கணும், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும். ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமா ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் ஒவ்வொரு மேடை கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகவே குறிப்பா நான் யாரையும் சொல்லலை, எந்த நடிகரையும் சொல்லலை, குறிப்பா எந்த இயக்குநரையும் சொல்லலை, எந்த எழுத்தாளரையும் சொல்ல. வருகின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்றுங்கள். உங்கள் கையில ஒரு வலிமையான ஆயுதம், சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்க பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.